MCR Pure Cotton Club, formals and casual shirts. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க ஜஸ்ட் ₹1 per minute. Visit angloenglish.com. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். தம்பிக்கு வந்து திடீர்னு நவுந்து போயிட்டு வருவான். கொஞ்சம் முடியாமல் இடுப்பெல்லாம் வலிக்குது, என்னால் நவர முடியல அப்படின்னு நடக்க மாட்டான். பட்டெக்ஸால் தான் நவுந்து போவான். நான் என்ன பண்ணுறதுன்னு டைப்பர் வாங்கின்னு வந்து வச்சு போட்டுன்னு இருந்தேன். டைப்பர் போட்டு வச்சு கூட அப்போ தான் எனக்கு சொல்கிறான், நீ அக்கா இல்லை அம்மா இல்லை, எனக்கு மாதா, நீ நாங்கள் நாட்டத்தெல்லாம் நீ கையெடுத்து வாடுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சல். அவன் உடம்பு சரியில்லாமல் இருந்து படுத்து என்னாலையும் தூக்க முடியல, அவனும் தூக்க முடியல, எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டான். சரி, இந்த என் தங்கச்சி விட்டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். 5 நாள் வச்சுட்டு இருந்தாங்க. 6ஆவது நாள் அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு கையில் கொடுத்துட்டாங்க. என் தங்க, நீ போறியப்பா, என்னை பாடுறானா கத்துறேன். எங்களுக்கு தம்பி இல்லை என் கையில். எவ்வளோ மனசு வேதனை நான் துடிக்கிறேன். எப்பா என் உயிரை கொடுப்பா, என் உயிரை கொடுத்தாலும் உன்னை காப்பாற்றுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துன்னு போய் சேர்த்தேன். நல்லா ஆயிடுச்சு, அனுப்புவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் அனுப்பலை. எனக்கு மூட்டை கட்டி தான் எங்களுக்கு முழுசாக கொடுத்துட்டாங்க, வீட்டுக்கு எடுத்துன்னு போங்கன்னு சொல்லிட்டு. அப்பா வந்து எங்களை விட்டுட்டு போகும்போது 98 வயசு. இந்த பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அவர் படுத்தி அவர் செத்து போயிட்டாரு. இல்லை, கல்யாணம் பண்ணல. எங்கள் அம்மா சொன்னாங்க, பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி இருக்குது, நீயாவது கொஞ்சம் பார்த்துக்கோ, எனக்கும் வயசாகி போச்சு, அப்பா இறந்துட்டாரு, நம்மளுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ அப்படிலாம் வேணாம்மா, இந்த ஒரு நிமிஷத்து வாழ்க்கை தான்மா இது, இந்த வாழ்க்கைக்காக நீ என்னம்மா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சத்தியம் வாங்கிட்டாங்க. அதோட எங்கள் அம்மா 2008 எங்கள் அம்மா இறந்து. அது 16 வருஷம் ஆகுது எங்கள் அம்மா இறந்து. யாரும் எங்களை வந்து இது வரைக்கும் பார்க்கலங்க. ரொம்ப மனசு கஷ்டம் எனக்கு. இந்த பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரத்துக்கு உட்பட்ட இந்த குடியிருப்பு வந்து வாழ தகுதி இல்லாத கட்டடம், ஆபத்து நிறைஞ்சதுதான் அரசாங்கமே சொல்லுது. எல்லா பக்கம் நோட்டீஸ் அதை வந்து ஒட்டி இருக்காங்கன்னு பார்க்கலாம். இது நடக்கிற பிள்ளைங்களா நான் எங்கன்னா எட்டுன்னு போய் கூட வச்சுன்னு கூட எங்கே போனாலும் வீடு கொடுக்க மாட்டுறாங்க. ஊனமுற்ற பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்குதுன்னு சொன்னாக்கா, ஒன்று இருந்தால் நல்லபடியாக இருக்கணும், இல்லைன்னா கடவுள் நம்மளை எல்லாரையும் கும்பலாக எடுத்துக்கணும். அதுதான் என்னுடைய முடிவாக வச்சுருக்கிறேன். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு சென்னை பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதிக்கு உட்பட்ட குடியிருப்பில் தான் இருக்கோம். இங்கே ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். சுகுணா அவங்க தான் இந்த குடும்பத்தினுடைய தலைவியாக இருக்காங்க. இந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். இங்கிருந்து உடனடியாக அவங்களுக்கு ஒரு மாற்று இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அது என்ன விவரம், ஏன் அவங்க காலி பண்ண வேண்டிய சூழல் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம். அம்மா, இப்போ உங்கள் குடும்பத்தில் யார் யார் அப்படின்றத அறிமுகப்படுத்திடுங்க. இது வந்து என் பெரிய தம்பி, அவர் பேர் அவர் தான் அடுத்து அவர். ஆமாம், எனக்கு அடுத்து அவர். அதுக்கப்புறம் ஒரு அக்கா தங்கச்சி சேர்த்துச்சு, ஒரு தம்பி இறந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த பாப்பா, இது பேர் கற்பகம். ஒரு பாப்பா இருந்தது, அது தெய்வநாயகி அது பேர். அது கல்யாணம் பண்ணி வியாசார்பாடியில் கொடுத்துருக்கோம். அதுக்கு 2 பசங்க இருக்குது. அதுக்கு அடுத்தது பையன் இவன் தான். நான் தான் மூத்த பொண்ணு. உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? எனக்கு 62 ஆகுது. 62. அவருக்கு 60. 62 60. இவங்களுக்கு வந்து 50. இவளுக்கு இப்போ முன்னாடி 2 பேர் இறந்துட்டாங்க. 53 52 இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு பாப்பாவுக்கு 48, இவளுக்கு 46. இப்போ இவங்க எல்லாரையும் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க? ஆமாங்க. ஆமாம். என்ன செஞ்சு உங்களுடைய தொழில் என்னவா இருக்குது? எனக்கு வந்து தொழில் கிடையாது. நான் கான்ட்ராக்டில் வேலை செஞ்சிருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். 58 வயசு 60 வயசு ஆயிடுச்சுன்னு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய சூழ்நிலையை நான் வந்து ஒரு புக்கில் போட்டு வச்சுருந்தேன். அது பார்த்து ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து என்னை வந்து வீட்டில் வந்து பார்த்தாங்க. அந்த பேங்க் மேனேஜர் அம்மாட்ட சொல்லி அனுப்பி அவர் வந்து எங்களை வீட்டில் வந்து பார்த்தாரு. எங்கள் சொந்தக்காரர் கூட அந்த மாதிரி வந்து பார்க்க மாட்டாங்க. அவர் வந்து பிள்ளைங்களை கட்டி கிட்ட வந்து உட்காந்து ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்து பேசிட்டு அவர் எங்களுக்கு உண்டான வேலையை இப்போ கடை வச்சு தரேன்னு சொன்னாங்க. என்னால் கடை வச்சாக்கா இந்த பிள்ளைங்களை பார்க்க முடியாது, சமைக்க முடியாது, இவங்களையும் பார்க்கணும். நானும் கடைக்கு போய் சாமான் வாங்கின்னு வந்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நான் கல்யாணம் பண்ணல, எனக்கு யாருமே கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை நான் கடையை வச்சுட்டு என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. எதனா ஒரு வேலை இருந்தால் கொடுங்கய்யா அப்படின்னு சொன்னேன். அதனால் பேங்க்கில் அட்டெண்டராக ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்காரு. நான் SLC படிச்சிருக்கேன். எனக்கு அட்டெண்டராக ஒரு வேலை போட்டு டிஎன்எஸ்சி பேங்க்கில் சாந்தோமில்
எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காரு. அந்த வேலையை தான் நான் செஞ்சுட்டு சம்பளம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சந்தோஷமாக இருக்கிறோம். ஐஏஎஸ் அவர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் சார். அதிகாரியா அவரு. ஆ. ஆமாம், டாக்டர் கூட்டுறவுத்துறையில் இருந்தார். எங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. இப்போ அவரு ஒரு செய்தியில உங்களை பார்த்து இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு வந்து பார்க்குறாரு. ஆமாங்க. அதுக்கு முன்னாடி உங்க சூழ்நிலை என்னவா இருந்தது? என்ன ரொம்ப வேலைக்கு போனீங்க? நான் வந்து கார்ப்பரேஷனில் கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு அந்த வருமானம் பத்தலை. இப்போ அந்த வருமானம் பத்தலை, இந்த மாதிரி பிள்ளைங்க இவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் பென்ஷன் வருது. அதை வச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு வேறு வருமானம் கட்டையில். அதனால சரி நாங்கள் ஏதோ ஒரு செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். எங்களுக்கு டிஎல்சி இதில் ஒரு பேங்க் கடை வச்சு கொடுத்தாங்க. எனக்கு பங்க் கடை, டெலிஃபோன் பூத் மாதிரி வச்சு கொடுத்தாங்க. செத்துட்டார் அந்த தம்பி தான் போய் பார்த்துட்டு இருந்தார். அதில் ஒரு இன்கம் வந்துச்சு. அதை வச்சு நாங்கள் மெயின்டைன் பண்ணினே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவரும் இறந்துட்டார். அந்த பங்கு ட்ரைனேஜ் போட போகிறோன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த கடையை எடுத்து அந்த போட்டாங்க. அந்த இதெல்லாம் வெளியே தான் வச்சுருக்கேன். அதனால் அவருக்கும் வேலை இல்லாத போயிடும். மன உளைச்சல்ல அவனும் எங்கேயும் போகிறதுக்கு இல்லாத வரத்துக்கு இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு அவனும் உடம்பு சரியில்லாமல் படுத்து இருந்து இப்போ இந்த போன மார்ச் மாதம் 17ஆம் தேதி அவன் இறந்துட்டான். ஏன்னா ரொம்ப கஷ்டம் அவனுக்கு. அது கடை இருக்கிறதுனால அவன் ஃப்ரீயாக போயிட்டு கொஞ்சம் மனசு இல்லாமல் போய் பார்த்துன்னு கொண்டுன்னு அப்படி இருந்தான். அந்த கடையும் இல்லை அவனுக்கு, எனக்கு வருமானமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சல்ல அவன் உடம்பு சரியில்லாமல் இருந்து படுத்து என்னாலையும் தூக்க முடியல. அவங்கள தூக்கி எடுத்து அவருக்கும் மன வளர்ச்சி பிரச்சனை. ஆமாங்க, அவனும் தூக்க முடியல, எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டான். சரி என் தங்கச்சியை விட்டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். 5 நாள் வச்சுட்டு இருந்தாங்க. 6ஆவது நாள் அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு கையில் கொடுத்துட்டாங்க. என்னாச்சுமா? அங்க என்ன சூழ்நிலை இருந்தது? நீங்க என்ன இந்த ஒரு சூழ்நிலையில குடும்பத்தை ஒட்டுமொத்தமா தாங்கிட்டு இருக்கீங்க நீங்க. அப்ப என்ன நடந்து தம்பிக்கு எப்படி இருந்தது? தம்பிக்கு வந்து திடீர்னு நவுந்து போயிட்டு வருவான். கொஞ்சம் முடியாமல் இடுப்பெல்லாம் வலிக்குது, என்னால் நவர முடியல அவரால அப்படின்னு எந்திரிச்சு நடக்க நடக்க மாட்டான். பட்டெக்ஸால தான் நவுந்து போவான். யாருன்னா வண்டி ஏற்றி விட்டாங்கன்னா ஏறி போயிட்டுன்னா அப்படியே சுற்றிக்கின்னு கொண்டுன்னு அப்படியே பார்த்து ப்ராக்காக வந்துடுவான் வீட்டுக்கு. அதோடு வந்து வீட்டில் உட்காந்தான்னா அப்படியே தான் அந்த அவரை உட்காந்துட்டு இருக்க இடம் தான் அவன் உட்கார்ற இடம். அங்கேயே தான் உட்காந்துட்ருப்பான். சாப்பாடு கொடுப்போம், சாப்பிடுவான், உட்காருவான், பாத்ரூம் போயிட்டு வருவான், அங்கே உட்காருவான். அதே தான் வேலை அவனுக்கு. அப்படியே இருந்து ரொம்ப மன உளைச்சல்ல பாத்ரூம் போக முடியாத கை கால்லாம் வீங்கி போயிட்டு ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தான். என்னால் பார்க்க முடியல, தூக்க முடியல. நானும் ஒருத்தரை கூப்பிட்டுன்னு வந்து வச்சு தூக்கின்னு போய் பாத்ரூமில் விடுவேன். அவங்களும் ஆம்பளைங்களாலேயே நான் தூக்க முடியலன்னு கஷ்டப்பட்டு ஒரு முறை வந்து தூக்குறாங்க, 2வது முறை வந்து தூக்குறாங்க, 3வது முறை வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு டைப்பர் வாங்கின்னு வந்து வச்சு போட்டுன்னு இருந்தேன். டைப்பர் போட்டு வச்சு கூட அப்போ தான் எனக்கு சொல்கிறான், நீ அக்கா இல்லை அம்மா இல்லை, எனக்கு மாதா நீ, நாங்கள் நாத்தத்தெல்லாம் நீ கையெடுத்து வாடுற, கடவுள் உன்னை நல்லா வச்சுன்னு இருப்பார் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுதான். டேய் என்னுடைய கடமைடா அது, நான் செய்கிறேன்டா, நீ அதெல்லாம் கவலைப்படாத, அழாதடா, நான் உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன்டான்னு சொன்னேன். அதுக்குள்ளே என் தங்கச்சி வந்தால் கை கால்லாம் வீக்கமாக இருக்குது, இப்படி வச்சுன்னு இருக்கிறியே அப்படின்னு சொன்னால் நான் பார்லி என்னென்னவோ கொடுக்க சொன்னதெல்லாம் கொடுத்தேன். யூரின் போவான், பிடிச்சி ஊற்றுவேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா ராயப்பேட்டையில். சேர்த்துட்டு நல்லாகுது அப்படின்னு சொன்னேன். நானும் போய் பார்த்துட்டு வந்தேன். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவனுக்கு கண்டிஷன் ரொம்ப மோசமாக, நைட்டு பார்த்து டிஃபன்லாம் ஊட்டிட்டு வந்தோம். நாளைக்கு திங்கக்கிழமை ஒன்று அனுப்பிடுவாங்கடா, நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணி மட்டும் நல்லா இருந்தான். 6 மணிக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இவ்வளோ துணி பெட்டு மேலே வச்சுருக்காங்க. என்னன்னாக்கா வாயிலேருந்து தண்ணியாக ஊற்றுது, அவருக்கு முடியல. நாங்கள் மூக்கில் டியூப் விட்டாங்க, வாயில் டியூப் விட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ஆளுங்க இருக்கிறாங்க, கூப்பிட்டுருந்தா அட்டெண்டர் ஓடியாந்துருப்பாங்க. அவங்கள எங்களையும் கூப்பிடல, எங்கள் கடமை நாங்கள் செய்கிறோம், நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு கம்முன்னு இருந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து என்னை கையெழுத்து போட சொன்னாங்க. நான் ஆக்சிஜன் வைக்கணும், நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னாங்க. நான் சொன்னேன், நான் கையெழுத்து போட மாட்டேன், அவனை உயிரோடு கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் கையெழுத்து போடுறேன். இந்த பாதியில் வச்சுட்டு 2 நாள் 3 நாள் வச்சு அவனை சித்திரவதை பண்ணி கொடுக்கறது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படியே இழுத்துன்னு இருந்தது. அதுதான் கடைசி மூச்சு அவனுக்கு. அப்படியே இழுத்துன்னு இருக்கும்போது நான் பார்த்துட்டு, வேண்டாங்க அது அப்படியே நிற்கட்டும், கடவுள் எடுத்துக்கிட்டோம், நல்லபடியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேயே பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தேன். 1 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் அப்படியே மூச்சு அடங்கிடுச்சு. மூட்டை கட்டிட்டாங்க, எடுத்துன்னு போக சொல்லிட்டாங்க வீட்டுக்கு. என்ன வயசு அவருக்கு அப்போ? அவருக்கு வயசு வந்து 56. அவ்வளோ வருஷம் நீங்கள் தான் ஆமாம் பார்த்தேன், நான் தான் பார்த்தேன். அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்பா வந்து எங்களை விட்டுட்டு போகும்போது 98.
98 வயசு இந்த பிள்ளைங்களாம் இந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அவர் படுக்கைப்படுத்தி அவர் செத்து போயிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா 10 வருஷம் இருந்தாங்க எங்கள் கூட. அவங்களும் இந்த மாதிரி தான் இருந்துட்டு ரொம்ப பிபி அதிகமாகிடுச்சு அவங்களுக்கு. எங்களை பார்க்க நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து இந்த பிள்ளைங்களாம் இந்த மாதிரி நல்லா தூக்கி வச்சு வளர்த்து நான் இந்த மாதிரி பார்த்தேன். பாதியில் இந்த பிள்ளைங்களாம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்னுடைய நிலமை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்துன்னு போயின்னு இருப்பாங்க. திடீர்னு பாதி பேர் வராமல் நின்றுட்டாங்க. யாரும் வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க. எதுனா ஒன்றுனா வந்து எட்டி பார்ப்பாங்க, பத்திரிக்கை வச்சுட்டு போவாங்க. அது நாங்கள் போகிறோம் வரோம் அதோடு சரி. மற்றபடி மற்ற நாளில் வந்து பிள்ளைங்க எப்படி இருக்குது ஏதா இருக்குது, ஒரு வேளை சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் கொள்ளலாம், எந்த சொந்தக்காரும் எங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் செய்யலை. நாங்கள் கஷ்டப்பட்டு கஞ்சம் கூட நாங்களே எங்களை கஷ்டப்பட்டு எங்களுக்கு வருமானத்தை வச்சு நாங்கள் சாப்பிட்டுருக்குறோம். இப்போ இந்த 50 வருஷத்துக்கு மேலே உங்கள் தம்பியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஆமாங்க. எல்லாரையும். அவர் பிரியும் போதும் நீங்கள் கூட ஆமாம், இருக்கீங்க. நான் தான் அது கூட எவ்வளவு இருந்தேன். வேதனையாக இருந்தது? ஆமாம், ரொம்ப மனசு கஷ்டம். நான் கத்துறேன், இப்பா என் தங்க நீ போறியப்பா என்னை பாடுறா, நான் கத்துறேன். எங்களுக்கு தம்பி இல்லை என் கையில். எவ்வளோ மனசு வேதனையில் நான் துடிக்கிறேன். எப்பா என் உயிரை கொடுப்பா, என் உயிரை கொடுத்தாலும் உன்னை காப்பாற்றுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துன்னு போய் சேர்த்தேன். நல்லா ஆயிடுச்சு அனுப்புவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் அனுப்பலை. எனக்கு மூட்டை கட்டி தான் எங்களுக்கு முழுசாக கொடுத்துட்டாங்க, வீட்டுக்கு எடுத்துன்னு போங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தூக்கின்னு வந்துட்டோம். அப்போ எல்லாருக்கும் சொல்லி வர வச்சு அப்புறம் அடக்கம் பண்ணிட்டோம், கல்லறையில் அடக்கம் பண்ணோம். 1998 அவங்களை ஆமாங்க. பார்த்து அவர் ஆமாம், நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன வயசுமா உங்களுக்கு? அப்போ எனக்கு 36. உங்களுக்கு திருமணம் ஆச்சா? இல்லை, கல்யாணம் பண்ணல. எங்கள் அம்மா சொன்னாங்க பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி இருக்குது, நீயாவது கொஞ்சம் பார்த்துக்கோ, எனக்கும் வயசாகி போச்சு, அப்பா இறந்துட்டாரு, நம்மளுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ கல்யாணம் பண்ணின்னு போயிட்டாக்கா ஏதோ நீ வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்து உன்னை கட்டின்னு போனாங்க, உன் வருமானத்தை தான் பார்ப்பாங்க, இந்த பிள்ளைங்களுக்கு 1 நாள் 2 நாள் இருப்பாங்க கூட, அப்புறம் இதுங்களெல்லாம் ஏன் நீ வச்சு சோறு போடுற, நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் வேணாம்மா, இந்த ஒரு நிமிஷத்து வாழ்க்கை தான்மா இது, இந்த வாழ்க்கைக்காக நீ என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சத்தியம் வாங்கிட்டாங்க என்கிட்ட. நீ சத்தியமாக இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது, இவங்க கூட தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா நான் இருந்துட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டேன். அதோடு எங்கள் அம்மா 2008 எங்கள் அம்மா இறந்தாங்க. அது 16 வருஷம் ஆகுது எங்கள் அம்மா இறந்து. யாரும் எங்களை வந்து இது வரைக்கும் பார்க்கலங்க. ரொம்ப மனசு கஷ்டம் எனக்கு. எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் வந்து பார்க்க மாட்டாங்க. நல்ல வசதி வாழ்ப்போடு வாழ்ந்துட்டு இருக்காங்க, வந்து பார்க்க மாட்டாங்க, எங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, வந்து பார்க்க மாட்டாங்க. நாங்கள் இருக்கிற நிலைமை இப்படி தான் இருக்கிறோம். உங்களோட இன்னொரு ஒரு தங்கச்சி, அவங்களுக்கு ஆமாம், மட்டும் வியாசர்பாடியில் இருக்காங்க. அவங்கள தவிர்த்து மீதி எல்லாருக்கும் கல்யாணம் ஆகல? இல்லை, யாருக்கும் கல்யாணம் ஆகலை. இப்படி இருந்தால் யாருங்க கட்டின்னு போவாங்க? என்ன பிரச்சனைமா அவங்களுக்கு? எப்போ இருந்து இந்த பிரச்சனை இருக்கு? அவனுக்கு 18 வயசு, அவனுக்கு SLC படிக்கிறான். அப்போ வந்து அவனுக்கு கார்பரேஷனில் ஒரு வேலை வருது. அது வரைக்கும் நல்லா போயிட்டு வந்து இருந்தான். அதுக்கப்புறமா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு நடக்கிற மாதிரி கொஞ்சம் தடமாட்டம் கொடுத்தது அவனுக்கு உடம்பு. ஏதோ கெட்ட பழக்க வழக்கம் அது எதுவும் கிடையாதுங்க. 18 வயசில் அவனுக்கு அது ஸ்டார்ட் ஆச்சு. அதே போல் 2வது பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுச்சு, அதால் அந்த இடத்த விட்டே நவர முடியாத வந்துச்சு. 3வது பையன் அந்த மாதிரி தான் நல்லா படிச்சுட்டு பிசை ஸ்கூலில் படிக்க வச்சார். இவன் முத்தியாச்செட்டி ஸ்கூலில் படித்தான், அவன் பிசை ஸ்கூலில் படித்தான். போயிட்டு வருவான், ஒரு மாதிரி முடியல என்னால், கீழே விழுந்துருவான். அப்படியே 4 பேர் இட்டுன்னு வருவாங்க. இவன் நல்லா இருந்து எக்ஸ்போர்ட்லலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தா, வீட்டு வேலைக்கெல்லாம் போவா, எக்ஸ்போர்ட் வேலை செஞ்சுருந்தா. இவளும் வழியில் பார்த்து கீழே விழுந்துடுறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிடிச்சின்னு வந்து வீட்டில் விடுவாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு போவா இவன். எப்படி அந்த மாதிரி தான் இருந்தா. அது விழுந்துடுறான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க. அதோட வீட்டில் உட்கார வச்சிட்டோம் நாங்கள். வீட்டிலே உட்காந்துன்னு பார்த்துன்னு இருந்துக்கோ அப்படின்ட்டு. இவன் நல்லா பிறந்து வளர்ந்தான். 3 மாதத்தில் அவனுக்கு மூளை ஜுரம் 8 மாதத்தில் மூளை ஜுரம் வந்தது. அப்போ அந்த டாக்டர்கிட்ட காட்டினோன்னே ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது, அவனுக்கு ஒன்றும் ஜுரம் இல்லை, டைஃபாய்டு ஜுரம் நல்லாயிடும்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா சாஞ்சு போய் செத்த நிலையில் பார்த்தா இவனுக்கு மூளை காய்ச்சல் வந்துக்குதுன்னு சொல்லிட்டு ஜெயராமன் டாக்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் தான் இவருக்கு வச்சார், ஜெயராமன் சொல்லிட்டு. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நைட்டு இருந்து பார்த்து 3 நாள் டைம் கொடுத்தாங்க. இந்த 3 நாளைக்குள்ளே அவன் பொழைச்சிட்டான்னாக்கா நாங்கள் காப்பாற்றி கொடுக்குறோம், இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மாக்கிட்ட. அது எங்கள் அம்மா வச்சுருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 3 வருஷம் இருந்தான் ஹாஸ்பிட்டலில், பேபி ஹாஸ்பிட்டலில் இருந்தான். அதுக்கப்புறம் தூக்கின்னு வந்து எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க.
நான் தான் தூக்கின்னு என் குழந்த மாதிரி தூக்கின்னு போயிட்டு மாத்திரை வாங்கி கொடுக்கறது, அவனுக்கு ஸ்பீச் வர வைக்கிறது, நாக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது, கை கால் எக்ஸசைஸ் பண்ணுறது, இதுக்கு டெய்லி நான் தூக்கின்னு பேபி ஆஸ்பத்திரிக்கு போவேன். திங்கக்கிழமை மாத்திரை வாங்கி தருவேன். வாரம் போய் மாத்திரை வாங்கின்னு வந்து அந்த மாத்திரையை கொடுத்தா வலிப்பு வரும் அவனுக்கு. வலிப்பு வந்தால் எங்கன்னா விழுந்துருவான். அந்த மாதிரி அடிபட்டு ஒரே இடத்துல அடிப்படும், அப்படியே ரத்தம் ஊற்றும். இப்போ தான் மண்டை கொஞ்சம் நிம்மதியாக நிற்கிது அவனுக்கு மண்டை. இப்போ அந்த கடைசி தம்பி தவிர்த்து மற்ற எல்லாருமே நல்லா நல்லா பிறந்து வளர்ந்தவங்க திடீர்னு திடீர்னு பாதியில் தான் அவங்களுக்கு இது மாதிரி என்ன ஆயிடுச்சு. அது என்ன சூழ்நிலை சொந்தத்தில்ன்றாங்க. எல்லாமே சொந்தத்தில் தான் கட்டினாங்க. எங்கள் பெரியம்மா பெரியப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கட்டிக்கினாங்க. எங்கள் மாமாங்கெல்லாம் அக்கா பொண்ணுங்களை தான் சொந்தத்தில் கட்டிக்கினாங்க. எல்லாம் நல்லா ஃபேமிலிலாம் நல்லா இருக்காங்க. எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி வந்தது அதுதான் தெரியல. எந்த டாக்டர்கிட்ட போனோம், எவ்வளோ டாக்டருங்க பார்த்தாங்க. ராயப்பேட்டையில் பார்த்தாங்க, ஜிஹெச்சில் பார்த்தாங்க, அட்மிஷன் போட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தாங்க. எங்கள் அம்மா ஊருக்கெல்லாம் தூக்கின்னு போய் இந்த குறி சொல்லி பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட இட்டுன்னு போய் பார்த்தாங்க எங்கள் அம்மா. எங்கேயும் போனாலும் எங்கேயும் நிம்மதியும் இல்லை. அங்கே அடிக்கிறாங்களே கண்டி கோயில் சுற்ற விட்றாங்க, எங்கன்னா போய் இடிச்சிச்சுன்னா அங்கே ஜாட்டி வச்சு அடிக்கிறாங்க. அதனால ஓடியாந்துருச்சுங்க பிள்ளைங்க. இந்த அடி வாங்கி நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல் வழக்கூரில் கூட வச்சுருந்தாங்க. வெடால் பக்கத்தில் மேல் வழக்கூருன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் கொண்டு போய் வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே கூட அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துன்னு ஓடியாந்துருச்சுங்க பிள்ளைங்கெல்லாம். இப்போ இவங்க 2 பேரை விட இவருக்கு எங்கேயுமே நகர முடியாது, சுத்தமாக நகர முடியாது. அவரை தூக்கி படுக்க வைக்கிறதுக்கு ஒரு தம்பி வருவார். அவருக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறேன். அது முந்தி 3000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ என்னால் வருமானம் கிடையாது. ஒருத்தர் செத்துட்டான், அவனுக்கு 1000 ரூபாய் வரது நின்று போச்சு. இவனுக்கு வாரத்தில் ஒரு நாள் தலைக்கு ஊற்றி விடுவான். டெய்லி தூக்கி இங்கே உட்கார வச்சுட்டு போயிடுவான். காலையில் தூக்கி உட்கார வச்சுட்டு போயிட்டான்னா காலையிலேருந்து இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பான். இப்போ 8 மணிக்கு வருவான். அவன் தூக்கி இங்கே தலைகாணி போட்டு படுக்க வைப்பேன். இங்கே படுக்க வச்சுட்டு போயிடுவான். நைட்டு படுத்துட்டு இருப்பான். காலையில் எழுந்து பாத்ரூம் போயிட்டுருப்பான். எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி நான் தொடச்சி எல்லாம் போய்விட்டு டைஃபர் வேறு மாற்றி போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி உடம்பெல்லாம் தொடச்சி எடுத்து வைப்பேன். நான் தொடச்சி வச்சிடணுன்னா அவன் வருவான், தூக்கி உட்கார வச்சுட்டு போயிடுவான். டைப்பர் மாற்றி தூக்கி உட்கார வச்சுட்டு போயிடுவான். அதே தான் உட்காந்துன்னு இருப்பான். நான் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்பான். படுக்க முடியாது. படுத்தாக்கா தூக்கத்துக்கு ஒரு ஆள் வேணும். நான் எந்த ஆளை போய் தூக்கின்னு வர்றது? வரமாட்டாங்க யாருமே இங்கே. அம்மா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நாங்கள் பார்க்குறோம். ஆமாங்கய்யா. பெத்த அம்மா அப்பாவுக்கே அவங்கள அனாதை இல்லத்தில் விடுற நிறைய பசங்களை தெரியும். ஆமாங்க. ஆனால் அம்மாவுக்கு அப்பாவுக்கு செஞ்சு தந்த சத்தியத்துக்காக இவங்களெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இது எவ்வளோ, அதாவது இவங்களை பார்த்துக்கிற சிரமம் நான் கேட்கல. உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க, உங்களுக்கும் வயசாகுது, எந்த அளவுக்கு? எனக்கும் முடியல. ரொம்ப பிபி அதிகமாகி போய் முந்தா நாள் கூட கீழே விழுந்துட்டேன் நான். என்னாலே முடியல. ரொம்ப டார்ச்சர், டென்ஷனு. ஓடியாரணும், வேலை செய்யணும், இங்கே சமைக்கணும், பிள்ளைங்கள பார்க்கணும், இதுங்களுக்கு செய்யணும், இது சாப்பாடு கொடுக்கணும், படுக்க வைக்கணும். நைட்டில் என்ன ஆகுது ஏதாவதுன்னு பார்த்துன்னு டக்குன்னு எழுந்துப்பாங்க. ஒருத்தர் கத்துவான், ஒருத்தர் எழுந்துப்பான். அவங்கள என்ன பண்ணுறாங்க எது பண்ணான்னு படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் 11, 12 சாமாங்கமெல்லாம் தேய்ச்சி கழுவி போட்டுட்டு துணிகினி எல்லாம் துவைக்கணும்னா துவைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் படுப்பேன் நான். 12, 1 மணி அவன் படுக்கிறதுக்கு. திருப்பி காலையில் எழுந்து ரொட்டீனாக அதே மாதிரி காப்பி போட்டு கொடுத்துட்டு சமையல் பண்ணிவிட்டு அவங்களுக்கெல்லாம் இவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு என் பசங்களுக்கெல்லாம் எடுத்து அங்கே வச்சுட்டு வருவேன். இது நவுந்து சாப்பாடு போட்டு உனக்கு கொடுக்கும். இவன் சாப்பிடுவா. அதோட உட்காந்துன்னு இருப்பாங்க வீட்டில். அது நான் சாயந்தரம் வந்துடுவேன். அது சாமான்லாம் வாரி போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்து திருப்பி ரொட்டீனாக அந்த வேலை சமையல் பண்ணி அவங்களுக்கு இப்போ சாப்பாடு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டுருப்பேன். ஏதோ ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டுப்போம். வாரத்தில் ஒரு நாள் கறி எடுத்துகிட்டு வந்து 1/2 கிலோ கறி எடுத்துகிட்டு வந்து செய்து கொடுப்பேன் பசங்களுக்கு. எனக்குன்னா ஒரு நாளைக்கு மீன் எடுத்துகிட்டு வந்து ஆக்கி கொடுப்பேன். என்னைக்காவது ஒரு நாள். ஆமாம், நம்ம டெய்லி சாப்பிட்றதுக்கு வறுமுடி கிடையாது. ஆசைப்பட்டு கேட்பாங்களா அவங்க? எனக்கு அவங்களாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் என்னோட படுற கஷ்டம். கரண்ட் பில்லு கட்டணும், டிவி பில்லு கட்டணும், இவங்கள பார்த்துக்கணும், இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், எனக்கு பார்க்கணும், நிறைய பண்ணுறதுனால அவங்களுக்கு தெரியும் கஷ்டம், நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு. அதுவும் பக்கத்தில் என் தங்கச்சியும் போய் பார்க்கணும். அவளும் கஷ்டப்படுறா, 2 பிள்ளைங்கள வச்சுக்கின்னு. அவள் கேட்குறா, என்னை எது கல்யாணம் பண்ணி கொடுத்த? எனக்கு இந்த மாதிரி அவங்க வீட்லேயும் ரொம்ப கஷ்டம். கூலி வேலை செய்கிறாரு அவங்க வீட்டுக்காரருக்கு, சோடா போடுறாரு கடைங்களில். அதனால் அவளுக்கு ஏன் கொடுத்துட்டேன், என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறியே, நான் கல்யாணம் கேட்டேன் நான் உன்னை அப்படின்னு. நான் தான் சித்திரவதை அனுபவிச்சுருக்கேன், நீயாவது பறந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை அனுப்பி விட்டேன். உன் வயத்துலையாவது ஒரு 2 பிள்ளைங்க இருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டில் என்னன்னாக்கா அந்த பிள்ளைங்களை அனுப்பக்கூட மாட்டேன்றாங்க. அப்படியே வச்சுன்னு அதுங்க படிக்குது போகுது வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களையும் படிப்பும் பார்த்துன்னு இருக்கிறேன்.
அதுங்களுக்கும் அந்த உதவி குழந்தைங்க செய்யணும். வர்றது இல்லையா இங்க? வரதில்லை. எனக்கு நான் ஒரு நாளைக்கு வருவாங்க, எட்டி பார்ப்பாங்க, போயிடுவாங்க. அவங்க அதுக்கு முந்தி இங்கே தான் இருக்குங்க பிள்ளைங்க. அது வளர வளர அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இங்கே வரவே மாட்டேன்துங்க. கூப்பிட்டா கூட வர மாட்டேதுங்க. வருவாங்க, அவங்க அம்மா கூட வர ஒரு 10 நிமிஷம் இருக்கும், ஓடி போயிடுங்க. எப்படி சமாளிக்க முடியுதும்மா நீங்க இவ்வளோ பிரச்சனையும் தாங்கிட்டு தாங்கிட்டு சொந்த போயிட்டு? பந்தத்தையும் பார்க்கணும், இதுங்களையும் பார்த்துன்னு எப்படியும் சமாளிச்சுன்னு இருக்கிறேன் நான். கடவுள் தான் என் கூட இருக்கார், வேறு மனுஷால் இல்லைங்க எனக்கு. மனுஷ உதவினா அந்த ஐயா செஞ்ச உதவி மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில். இப்போ இந்த நிலைமைக்கு நான் ஒரு வேலை செஞ்சேன், ஒரு 10 ரூபாய் கையில் வாங்குறேன்னா அவருடைய கிருபை தான் எனக்கு. அந்த ஐயாவுக்கு கோடி புண்ணியம் பண்ணணும் நான். இப்போ இந்த குடும்ப சூழ்நிலையும் நீங்க சொல்றீங்கம்மா, என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்படியான ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட இது ஒரு 50-60 வருஷம் 60 பழமையான வருஷம் பில்டிங், இது 62 வருஷம் ஆயிடுச்சு இந்த இப்போ பில்டிங் கட்டி. அரசாங்கம் வந்து சொல்றாங்க இது வந்து என்ன நாங்க பார்க்குறோம் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு. அந்த மாதிரி ஏதாவது ஏன்னா இன்னைக்கும் ஒரு செய்தி அந்த பக்கத்துல இருந்த குடியிருப்புல அந்த மேல இந்த இது விழுந்து ஒருத்தருக்கு அடிபட்டது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வீட்டில் நடந்தது உண்டா? இந்த வீட்டில் நடக்கும், அங்கங்கே விழும். நான் என்ன பண்ணுவேன், பசங்களை கூப்பிட்டு வச்சு காசு கொடுத்து அதெல்லாம் சரி பண்ணிடுவேன். அந்த பூச்சி எங்கெங்க வேலை மட்டும். ஆமாம், பூசு வேலைலாம் அப்பப்போ தட்டிக்கிட்டு, ஏன்னா பிள்ளைங்க தூங்குது, மேலகளை விழுந்துட்டா என்ன யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேமேஜ் எங்கன்னா ஆயிடுச்சுனாக்கா நான் கூப்பிட்டு வச்சு காசு போனால் கூட கடன் வட்டி நகை வச்சு மூட்டி முதல்ல இதெல்லாம் ரெடி பண்ணுவேன். இப்போ எல்லாம் தலைமே இறங்கி போயிடுச்சு கீழே. நான் இப்போ காசு கொடுத்து கம்பி வாங்கிட்டு வந்து போட்டேன் எல்லாத்தையும். இதெல்லாம் இப்போ போட்ட ஆமாம், கம்பி. போட்ட கம்பி 6 மாதம் இருக்கும் அது போட்டு. 6 ஆனா மாதம். அது அதுக்கு முன்னாடி பேந்து விழுகிறதெல்லாம் இருந்தது. ஆமாம், தொப்பு தொப்புன்னு விழும் கீழே. இப்போ கூட இந்த மழை பெஞ்சதுனால மேலே இருக்காங்க பாருங்க, அவங்க வீட்டில் யாரும் இல்லைன்னா தண்ணி ஃபுல்லாக ஊற்று மாதிரி இறங்கும் கீழே. ஓ. இதெல்லாம் பாத்திரம் வச்சு இப்போ ஒழுக ஆரம்பிக்குது வீடு. இது ஃபுல்லாக ஒழுகும், அந்த ஃபேன் வரைக்கும் அப்படியே ஊற்றிக்கினே இருக்கும். அப்போ அந்த சைட்லேருந்து ஊற்றுது, இந்த மழைக்கு தான் ஊற்றுது, இது வரைக்கும் ஊற்றுனது இல்லை. இப்போ அந்த தண்ணி பாட்டுக்கு அப்படியே ரொட்டினா அது எங்கேருந்து வருதுன்னே தெரில, அவங்களுக்கும் பார்க்க முடியல. நானும் மேலே போய் சிமிட்டி கிமிட்டி போட்டு பார்த்தா முடியல, எங்கேருந்தோ ஊற்றல் மாதிரி இறங்கினே இருக்குது தண்ணி. அந்த டப்பா வச்சு பிடிச்சி கீழே ஊற்றின்னு இருக்கிறேன். இப்போ இந்த பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்துக்கு உட்பட்ட இந்த குடியிருப்பு வந்து வாழ தகுதி இல்லாத கட்டடம், ஆமாங்க, ஆபத்து நிறைஞ்சதுதான் அரசாங்கமே சொல்லுது. எல்லா பக்கம் நோட்டீஸ் அதை வந்து ஒட்டியிருக்காங்கன்னு பார்க்குறோம். மாற்று இடத்துக்கு போயிருங்க ம் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. சொல்கிறாங்க. எங்கே பாரின்னு போகிறதுங்க, இதுங்க நடக்கிற பிள்ளைங்களா, நான் எங்கன்னா இட்டுன்னு போய் கூட வச்சுன்னு கூட எங்கே போனாலும் வீடு கொடுக்க மாட்டுறாங்க. ஊனமுற்ற பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்குதுன்னு சொன்னாக்கா, மா இங்கெல்லாம் வீடு கிடைக்காதுமா அப்படின்னா 12,000 15,000 12,000 13,000 இந்த மாதிரி வாடகைன்றாங்க. நான் லீஸுக்குன்னு கூட கேட்டு பார்த்தேன், அந்த லீஸுக்கெல்லாம் இப்போ வீடு கிடையாது, எல்லாம் பணம் பார்த்துட்டாங்க. இப்போ இவங்களை எடுத்துன்னு போய் நான் யார் வீட்டில் வச்சுன்னு இருக்கிறது? சொந்தக்காரங்க கூட 1 நாள் 2 நாள் வச்சுன்னு இருப்பாங்க, 3ஆம் நாள் எங்கன்னா போங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் யாருக்கு இவங்க காலி பண்ணின்னு போன்றாங்க, நான் எந்த இடத்துல போய் உட்கார்றது சொல்லுங்கள்? அதுதான் எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. ஒன்று இருந்தால் நல்லபடியாக இருக்கணும், இல்லைன்னா கடவுள் நம்மளை எல்லாரையும் கும்பலாக எடுத்துக்கணும். அதுதான் என்னுடைய முடிவாக வச்சுருக்கிறேன். எங்கே போய் வாருதுங்க? எந்த வீட்டில் போய் நான் உட்காருவேன் சொல்லுங்கள்? சொந்தக்காரங்க வீட்லேயும் இடம் கிடையாது. யாரும் இப்போ எங்களுக்கு எதுனா மாற்று வீடு கொடுத்தாங்கன்னா, கீழ் வீடாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். ஏன்னா 1 படி 2 படி என்னாலையும் மடி ஏற முடியாது. நான் கீழே விழுந்து இடுப்பு பேக் பெயின் வந்து நடக்க முடியாத சூழ்நிலை என்னுடைய சூழ்நிலை. நான் உயிர் பொழைச்சி வாழறதே கடவுளுடைய கிருபை தான். அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறேன். எப்போ விழுந்துட்டீங்கன்னா இங்கேயா எப்படி நடந்தது சொல்றீங்க? வரும்போது வழியில் கல் தடுக்கி கீழே பஸ்ஸில் ஒரு நாள் பஸ்ஸில் கீழே விழுந்துட்டேன். இந்த பாருங்க 17 தையல் இது வரைக்கும் இருக்கும். மண்டை பிளந்துக்குன்னு ரத்தம் ஊற்றின்னு அப்புறம் பார்த்து எந்த ஹாஸ்பிட்டல்லையோ கொண்டு போய் சேர்த்தாங்க. என்ன சேர்த்து கட்டுலாம் போட்டு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டேன். வண்டிக்காரன் இடித்து டி நகரில் தான் கடைக்கு போயின்னு இருக்கிறேன். மார்க்கெட்டுக்கு போயின்னு இருக்கும்போது நின்றுன்னு இருக்கிறேன் ஓரமாக. நேராக வந்து பைக் எடுத்தார், டமால்னு கீழே விழுந்தேன். அந்த அம்மா இறங்கி ஓடியாந்து தலையை மட்டும் தூக்கிடுச்சு. இடுப்பு அப்படியே வலி, அதுலேருந்து எழுந்துக்க முடியல, நடக்க முடியல, பார்க்குறதுக்கும் முடியல. அண்ணா ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் நடக்கிறேன். இப்போது அந்த அண்ணா ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மா இருக்காங்க, சவப்பாக இருப்பாங்க. அந்த அம்மா தான் சொன்னாங்க, நீ உன்னை நடக்க வச்சு நான் இது பண்ணுறேன், நீ பயப்படாது, இந்த மருந்து மட்டும் வாங்கி சாப்பிடு அப்படின்னாங்க. எழுதி கொடுத்தாங்க, அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டேன். அது சாப்பிட்டு அவங்க கொடுக்குற மருந்தும் சாப்பிட்டேன். 6 மாதம் சாப்பிடு நல்லா ஆகிடுவேன் அப்படின்னாங்க. நடக்கவே முடியாது, எனக்கு அசிங்கமாக இருக்கும்.
வெக்கமாக இருக்கும். இவ்வளோ பிள்ளைங்க நடந்து ஓடுது, நம்ம நல்லா நடந்து ஓடணுமே, நம்மளால நடக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெக்கப்படுவேன், வேதனைப்பட்டு அழுதேன். இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்குதே, நம்மளும் இந்த மாதிரி ஆயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அழுதேன். அந்த அம்மாட்ட போய் ஒரு தம்பி ஆட்டோவில் கூட்டிகிட்டு போவார். அந்த தம்பிக்கும் எனக்கும் சேர்த்து மருந்து கொடுப்பாங்க. நீ சீக்கிரம் வராத, அந்த தம்பிக்கு ஒரு சீட்டு எனக்கு ஒரு சீட்டு போட வச்சு 2 பேருக்கும் மருந்து கொடுத்து எடுத்துன்னு வருவோம். 2 பேர் மருந்து எனக்கு என் மருந்து தான் அந்த பையனுக்கும் கொடுப்பாங்க. மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து நான் ஒரு மாதத்துக்கு வச்சு வச்சு சாப்பிடுவேன். அது சாப்பிட்டு 6 மாதம் சாப்பிட்டு கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தேன்பா. இப்போ நடக்கிறேன். அந்த அம்மாவுடைய கிருபை தான். ஒரு டாக்டர் வந்தார், பிசியோதெரப்பி டாக்டர். அவர் வந்து முதுகில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி அந்த ஒத்தரெல்லாம் கொடுத்துட்டு போவார். அவருக்கு ₹500 மாதம் கொடுத்துன்னு இருந்தேன். என்னால் முடியல கொடுக்கறதுக்கு. இதுங்களை பார்க்கணும் தான் அவருக்கு ₹500 கொடுக்குறது, அவருக்கு இன்னும் ₹1500 கொடுக்கணும் நான். அது கொடுக்க முடியாத சூழ்நிலை. அவரும் வரதில்ல. நானும் அவரை கூப்பிடல. நானாக ஹாட் பேக்கில் தண்ணி வச்சு சுடு தண்ணி வச்சு வச்சு ஒத்தரம் கொடுத்து எடுத்துக்கிறது. அது பாருங்க, ஹாட் பேக்கில் வச்சுப்பேன் தண்ணி. அப்படியே எங்கெங்கே வடிக்குதோ அங்கங்கே வச்சு வச்சு எடுத்துன்னு இருப்பேன். அவ்வளோதான் நைட்டில். இப்போ அரசாங்கத்துக்கான கோரிக்கை என்னவா இருக்குமா? ஏன்னா புரியுது உங்களால் உடனடியாக இங்கேருந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது. இந்த இந்த குடியிருப்பு பகுதியில் இந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு மட்டும்தானா, இல்லை எங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சூழ்நிலை. ஆனால் யார் வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டில் எங்களுக்கு இந்த நகர முடியாத 5 பேரும் நவர முடிய மாட்டாங்க. யாரும் நவர மாட்டாங்க. நம்மள தான் ஒருத்தர் தூக்கணுன்னா 2 பேர் வேணும். தூக்கின்னு போனால் தூக்கி வைக்கிறதுக்கு, எடுக்கிறதுக்கு, பிடிக்கிறதுக்கு 2 பேர் 3 பேர் வேணும். அது மாதிரி யாரும் ஒரு நாள் செய்வாங்க, 2 நாள் செய்வாங்க. டெய்லி இது மாதிரி செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு தண்ணி இதெல்லாம் இங்கே நல்ல வசதியாக இருக்குது எங்களுக்கு. ஆனால் எங்கே போனாலும் எங்களுக்கு தண்ணி வசதியாக இந்த பிள்ளைங்கள பார்க்கறதுக்காக எங்களுக்கு கீழ் வீடாக இருந்ததுனாக்கா நல்லாயிருக்கும். அந்த கான்ட்ராக்ட் வீடு அது இதுன்னு சொல்லி எங்கேயும் அனுப்புவாங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயும் போனாலும் எனக்கு வாழ்வாதாரமே இந்த ஊர் தான். இப்போ டிசம்பர் 9ஆம் தேதியே கணக்கெடுக்கிற வேலையெல்லாம் தொடங்கிட்டோம்னு அரசாங்கம் சொல்கிறாங்க. ஆமாங்க. அந்த கணக்கெல்லாம் எடுத்தாங்களா? வந்து எடுத்துகிட்டு போனாங்க. நேற்று வந்து எடுத்தாங்க எங்களை. எந்த பகுதியில் வீடு கொடுக்குறோம் ஏதாவது சொன்னாங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இப்போ உங்கள் சூழ்நிலையை அவங்க நேராக பார்க்குறாங்க இல்லையா அதிகாரிகள்லாம்? என்ன சொல்கிறாங்க? எந்த அதிகாரியும் எங்களை வந்து நேராக பார்க்கல. ஒரு பொண்ணு வந்தது, எழுதுச்சு. இந்த மாதிரி 5ல் 3 இந்த யார் யார் செத்து போனாங்களோ அவங்க டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தேன். லீகல் ஆர் சர்டிஃபிகேட்லாம் கேட்டுச்சு. எல்லாத்தையும் வாங்கி வச்சுருந்தேன் எங்கள் அம்மா அப்பா அதெல்லாம் கொடுத்தேன், வாங்கிக்கிச்சு. அப்புறம் அத்தாச்சின்னா வீட்டு அலாட்டு கேட்டாங்க. இந்த பிள்ளைங்களோட இதுவெல்லாம் கேட்டாங்க. 2 ஃபோட்டோ கேட்டாங்க, கொடுத்தோம். நாங்கள் கும்பலாக 3 பேர் தான் உட்காந்து அவனை கூட தூக்க முடியல. இந்த பாப்பா ஒரு தம்பி தூக்கின்னு வந்து வெளியே உட்கார வச்சார் சேரில். இந்த தம்பி கூட நின்று வச்சு நாங்கள் 3 பேர் தான் ஃபோட்டோ எடுத்தோம். அவனை தூக்க முடியலன்னு விட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு தேவைன்றது ஒரு பாதுகாப்பான இடத்துல உடனடியாக மாற்று ஏற்பாடு இடம் கொடுக்கணும் அப்படின்னு. ஆமாங்க. அதுக்கு கீழ்த்தளத்தில் கீழ்தளத்தில் வீடு கொடுத்தா தான் எங்களுக்கு போக முடியும். ஏன்னா எடுத்துன்னு தூக்கின்னு போய்லாம் வர முடியாது. என்னாலையும் படிக்கட்டு ஏற முடியாதுங்க. நான் உட்காரதே ரொம்ப கஷ்டம், எழுந்துக்கிறதும் ரொம்ப கஷ்டம். நான் நின்றுக்கிட்டே எவ்வளோ வேணாலும் வேலை செஞ்சிடுவேன். ஆனால் படுக்கிறது அந்த பெட்டு தான். அந்த பெட்டு மேலேயே தான் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையே அதில் தான் ஓடின்னு இருக்கு. இப்போது கடைசியாக தவறுனது அந்த தம்பி இல்லையா? ஆமாம். நாங்கள் 5 பேரில் அந்த தம்பி எங்கன்னா தூக்க முடியாத பார்க்க முடியாது தாங்க விட்டேன் நான். இல்லை, அப்போது அவர் தவறுனது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய இழப்பாக இருந்தது? எல்லாம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா 4 பேரும் கும்பலாக உட்காந்து பேசுவாங்க. நம்ம இல்லைனா கூட அவங்க 4 பேருக்கும் ஒருத்தர் பேசிப்பாங்க, அவங்களுக்குள்ள. ஆமாம். ஒருத்தர் போயிட்டோன்னா அவன் எல்லாருக்கும் அவருக்கு மனசு ரொம்ப வேதனை. இவ்வளோ ரொம்ப ஃபிட்டுங்க எல்லாம். 3 பேர் 4 பேர் எங்கே இருந்தாலும் எதுனா வாங்கின்னு வந்தால் கூட 4 பேரும் வச்சுன்னு சாப்பிடுவாங்க மொத்தமாக. அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுவான் அவனும். அவங்களுக்குள்ள சிரிச்சுக்கிறது, சந்தோஷமாக இருப்பாங்க. பேசி அவன் அங்கே உட்காருவான், இவன் இங்கே வைப்பான். இது வந்து சாப்பாடு போட்டு கொடுக்கும், இவன் இங்கே உட்காருவான். இவங்களுக்குள்ளவே அடிச்சிக்கின்னு பேசிக்கின்னு சிரிச்சிக்கின்னு அவங்களெல்லாம் வெறுப்பேற்றின்னு இருப்பான். இவனை தான் அடிக்கடி வெறுப்பேற்றுவான். ஸ்கூல் போயிட்டு வந்தேடானா ஸ்கூலுக்கு ஓடுவான். இவன் ஸ்கூலுக்கு கூப்பிட்டாங்கன்னா நீ வராதுறான்னு சொல்லுவான் அவனை. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிடுவான். யார் அப்படி விளையாட்டுத்தனமா? இவர் தான் எல்லார் கையிலையும் போயிடுவான். அவனை ஓடியாடுவான். செயின் அவுத்து போட்டுருவான். விசோனா செயின் போட்டுக்க, பத்திரமா வச்சுன்னு நான் சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன்னுவான். யார் வந்தாலும் பேட்டரி வாங்கி கொடு, இந்த செயின் அவுத்து அவன் கழுத்துல போட்டு போயிடுவான். இந்த செயினை அவர் கழுத்துல போட்டு போயிடுவான் ஸ்கூலுக்கு போகும்போது. ஸ்கூல்ல டீச்சர் கிட்டலாம் சொல்லுவான், எங்க அண்ணனுக்கு கொடுங்க பிஸ்கட் வாங்கிட்டு வந்து அண்ணனுக்கு தான் தருவார். அவருக்கு ரொம்ப பாசம். போயிட்டு வரும்போது ஸ்கூலுக்கு போகும்போது
விஸ்வனா போயிட்டு வரேன், பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போவான். செயின் பத்திரம். எங்க போவார் ஸ்கூலுக்குன்னா? மார்க்கெட்டில் ஒரு மூலமுற்ற ஸ்கூல் இருக்கு. இப்பவும் போறாரா? இப்போ லீவு 10 நாள் ஓ கொடுத்துருக்காங்க. கிறிஸ்மஸ் அதனால வீட்டில் இருப்பான். அங்க வந்து என்ன அவங்க சொல்லி தராங்க? கூட்டின்னு போவாங்க எங்கன்னா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் ஜூ மாதிரி கூட்டின்னு போயிட்டு பிள்ளைங்களை காட்டிட்டு அதுங்க சாப்பாடெலாம் ஊட்டுற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. நம்மளால கூட்டிகிட்டு போக முடியாது. அவங்க ஒரு 10 பிள்ளைங்களை வச்சுன்னு இருக்காங்க. அந்த பிள்ளைங்களை கூட்டின்னு போயிட்டு வருவாங்க. யூனிஃபார்ம் கொடுப்பாங்க அவங்களுக்கு, துவச்சி போட்டோம்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸ்கூலுக்கு. இப்போ லீவா உங்களுக்கு? 10 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க. அந்த 10 நாளைக்கு வீட்டில் இருந்து ஒரே தொல்லை பண்ணின்னுக்கிறாரு இங்கே. என்ன சொல்லிட்டு போவீங்க ஸ்கூலுக்கு போகும்போது அண்ணா கிட்ட? செயின் நீங்க போட்டு போயிருவீங்களா? அவங்க வேன் வச்சு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டின்னு போயிட்டு எங்கெங்கே காந்தி மண்டபம் இட்டுன்னு போவாங்க, மெரினா பீச்சுக்கு ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் கூட்டின்னு போய் ஒவ்வொரு இடத்துல ஸ்கூலில் வேன் வச்சு கூட்டின்னு போய் அங்கங்கே உட்கார வச்சு அதுங்களுக்கு சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி கூட்டின்னு வருவாங்க. அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது செம்மஞ்சேரியில், அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. கண்ணகி நகர் கூட்டிகிட்டு போவாங்க. நம்மளால் கூட்டிகிட்டு போக முடியாது. அவங்க போய் அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க பிள்ளைங்களோட. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைங்கும் போது உண்மையாவே அது நிச்சயமா இதன் மூலமா எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடு கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்டில் எங்களை வந்து பார்க்கணும். எங்கள் குடும்பத்தை எங்கள் கதையை கேட்டுட்டு எங்களுக்கு எதுனா ஒரு கீழ் வீடாக எங்கன்னா ஒரு கால் கிரவுண்ட் இடத்துல கூட கொஞ்சமான இடம் கூட கொடுத்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தாங்கன்னா அவங்கள கையெடுத்து கடைசி வரைக்கும் நாங்கள் இருக்கிற கொஞ்ச நாளைக்கு நாங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு போவோம். அதுதான் நாங்கள் வேண்டுறது. இப்போ எங்கள் அப்பா அம்மா வாங்கின வீடு இது 60 வருஷம் வாழ்ந்துட்டோம். அவங்க தாத்தா பாட்டி காலத்துலலாம் பட்டுமோடு அங்கே இருந்தோம். அப்போ தான் நாங்களாம் கல்யாணம் பண்ணல, எங்கள் அம்மாவுக்கு பிறக்கல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து பட்டுமோடில் இருந்து கல்யாணம் பண்ணி நாங்கள் பிறந்து 60 வருஷம். எங்கள் பாட்டாங்காலெல்லாம் அந்த மெயின் ரோட்டில் பில்டிங் இடித்தாங்க பாருங்கள், அந்த இடத்துல தான் இருந்தோம். நாங்கள்லாம் குடிசை கட்டிகிட்டு இருந்தோம். இந்த குடிசையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீனிவாசன் ஒரு ஐயர் அந்த குடிசையெல்லாம் எடுத்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஹவுசிங் போர்டு கட்டி வீடை விட்டார் காமராஜர் பீரியடில். அப்போ வந்தவங்க தான் நாங்கள் அந்தந்த வீடு அலாட் ஆச்சு அங்கங்கே இருக்கிறோம். நிச்சயமா இது மூலமா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் நாங்களும் நம்புறோம்மா. ஏன்னா அரசாங்கமும் கவனிக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை அப்படின்றது இன்னைக்கான நாள் மாதிரியே எல்லா நாளும் இருந்துடாது. கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். கூடிய விரைவில் ஒரு நல்ல இடத்துல உங்களை நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு நம்புறோம். நன்றி. நன்றி ஐயா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just 1 rupee per minute. Visit angloenglish.com. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.